இன்னைக்கு இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்கன்னா அது தற்செயலா நடந்தது கிடையாது. நம்ம மனசை நாமளே ஏமாத்திக்கிறதுக்கான ஒரு போதைப் பொருள் தான் இந்த புலம்பல். உங்களுக்கே தெரியாம நீங்க ஒரு நெகட்டிவிட்டி மேக்னெட்டா மாறிடுறீங்க. உங்க வாழ்க்கையை மாத்த போற சூப்பர் ஹீரோ யாரு தெரியுமா? இந்த புலம்பல்ல இருந்து எப்படி நிரந்தரமா வெளியே வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏன் எனக்கு மட்டும் எல்லாமே தப்பாக நடக்குது? அவங்க பண்றது எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு? இந்த வார்த்தைகளை நீங்க என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? இல்ல தினமும் உங்களுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கீங்களா? வருத்தப்படுறது வேற, புலம்புறதுங்கிறது டோட்டலி வேற. வருத்தம் நம்ம காயத்தை காட்டும். ஆனா புலம்பல் அந்த காயத்தை ஆறவே விடாம தினம் தினம் உங்களை நோண்டிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்கன்னா அது தற்செயலா நடந்தது கிடையாது. உங்க மனசுக்குள்ள இருக்கிற இந்த பாரத்தை இறக்கி வைக்க நீங்க தயாராயிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். இந்த வீடியோவை பார்க்குற இந்த நிமிடங்கள் உங்க வாழ்க்கையோட மிக முக்கியமான நிமிடங்களா மாறப்போகுது. ஏன்னா உங்க வாழ்க்கையை நீங்க பார்க்குற கோணத்தையே இது மொத்தமா மாத்த போகுது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா, என்னுடைய பேர் சிவக்கண்ணன். நான் ஒரு உளவியல் ஆலோசகர். நான் இந்த சேனல்ல மோட்டிவேஷனல் மற்றும் உளவியல் சார்ந்த கருத்துக்களை அவங்க கூட பகிர்ந்துட்டே இருப்பேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நாம ஏன் புலம்பிட்டே இருக்கோம்? உளவியல் ரீதியா பாத்தீங்கன்னா அது நமக்கு ஒரு தற்காலிகமான நிம்மதியை தருது. தப்பு என் மேல இல்ல, சூழ்நிலை மேலதான். நம்ம மனசை நாமளே ஏமாத்திக்கிறதுக்கான ஒரு போதைப் பொருள் தான் இந்த புலம்பல். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்க ஒரு விஷயத்த நினைச்சு புலம்பும் போது உங்க மூளையில ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. உங்க உடம்பு கார்டிசோல் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு புலம்புறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க மூளை எதிர்மறை எண்ணங்களை மட்டும்தான் தேடி தேடி பிடிக்க பழகிடுது. உங்களுக்கே தெரியாம நீங்க ஒரு நெகட்டிவிட்டி மேக்னெட்டா மாறிடுறீங்க. உங்க நிம்மதி, சந்தோஷம், ஏன் உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லா நிம்மதியுமே சேர்த்து அது அழிச்சிடுது. இப்போ இன்னும் கொஞ்சம் எமோஷனலா யோசிச்சு பார்ப்போமா? உங்க வாழ்க்கையில நீங்க புலம்புறதால இது வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை தீர்ந்திருக்கா? ஒரு பைசாவது லாபம் கிடைச்சிருக்கா? இல்லவே இல்லை. நாம புலம்பும் போது நாம அறியாமலேயே நாம ஒரு விக்டிம் ஆயிடுறோம். அதாவது பாதிக்கப்பட்டவராக மாறிடுறோம். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க, உலகம் எனக்கு எதிராக இருக்கு அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறோம். ஆனா நல்லா கேட்டுக்கோங்க, இந்த உலகம் யாருக்காக நிக்காது. காலம் ஓடிட்டே இருக்குது. நீங்க உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்க இந்த நேரத்துல உங்களை விட மோசமான நிலையில இருக்க யாரோ ஒருத்தர் சாதிச்சு முன்னாடி போயிட்டே இருக்காங்க. உங்க வாழ்க்கையை மாத்த போற சூப்பர் ஹீரோ யாரு தெரியுமா? உங்க வீட்டு கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க. அங்க தெரியுற நீங்க மட்டும்தான். சரி, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான், நான் புலம்பிட்டு தான் இருக்கேன். ஏதோ ஒரு வழியில அந்த புலம்புறத நான் கத்துக்கிட்டேன், இல்ல பழக்கமாயிடுச்சு. இந்த புலம்புல இருந்து எப்படி நிரந்தரமா வெளியே வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உளவியல் ரீதியா நிரூபிக்கப்பட்ட 4 மிக சிறந்த வழிகளை இந்த வீடியோல நான் உங்களுக்காக சொல்ல போறேன். இதுல முதலாவது ட்ரிக் இதுதான், சர்க்கிள் ஆஃப் கண்ட்ரோல், கட்டுப்பாட்டு வட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மனநல மருத்துவத்துல ஒரு தத்துவம் இருக்கு. உலகத்துல இருக்கிற விஷயங்களை 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிறது, இன்னொன்னு நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாதவை அப்படின்னு சொல்லலாம். வெளியில மழை பெய்யுறது, வெயில் அடிக்கிறது, மற்றவங்களை பத்தி தப்பா பேசுறது, இதெல்லாம் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கானா? இல்ல. ஆனா அதுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க, நீங்க எவ்வளவு உழைக்கிறீங்க, எவ்வளவு மெனக்கடுறீங்க அப்படிங்கிறது உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு. கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்கள்ல உங்க கவனத்தை செலுத்துறதை நிறுத்திட்டு உங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற விஷயங்கள்ல உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. அடுத்து இன்னொரு டெக்னிக் சொல்லவா? அது 24 hour நோ கம்ப்ளைனிங் சேலஞ்ச், 24 மணி நேர சவால் அப்படின்னு சொல்லலாம். இன்னிலிருந்து ஒரு சேலஞ்ச் எடுங்க. அடுத்த 24 மணி நேரத்துக்கு என் வாயில இருந்து எந்த ஒரு நெகட்டிவ் வார்த்தையும் புலம்பலும் வராது அப்படின்னு. அப்படி தெரியாம வந்துட்டா உடனே அதுக்கு பதிலா 3 நல்ல விஷயங்களை யோசிக்கணும். இதை நீங்க ரிப்பீட்டடா பண்ணும்போது உங்க மூளையோட நியூரோ பாத்வேஸ் நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு மாற ஆரம்பிக்கும். அடுத்து நீங்க பயன்படுத்துற வார்த்தைகளை மாத்துங்க. எனக்கு இன்னைக்கு ரொம்ப மோசமான நாள் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, இன்னைக்கு எனக்கு நிறைய கத்துக்க வேண்டிய நாள் அப்படின்னு சொல்லுங்க. அவன் என்னை காயப்படுத்திட்டான் அப்படின்னு புலம்புறதை விட்டுட்டு அவன் எனக்கு நல்ல பாடத்தை கத்துக் கொடுத்துறான் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு நெகட்டிவா ஒரு விஷயம் நடந்தா கூட அதை பாசிட்டிவா ரீஃப்ரேம் பண்ணி நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வார்த்தைகள் மாறும். அந்த வார்த்தைகள் மாறும்போது உங்களுடைய மனநிலையும் மாறும். அடுத்த சைக்காலஜிக்கல் ட்ரிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா
இல்ல வருத்தப்பட்டாலோ கோவப்பட்டாலோ 5 நிமிஷம் டைம் கொடுங்க. அலாரம் வைங்க. அந்த 5 நிமிஷத்துல எவ்வளவு அழணுமோ அழுங்க, எவ்வளவு புலம்பணுமோ புலம்புங்க, என்ன தோணுதோ பண்ணுங்க. ஆனா அலாரம் அடிச்ச அடுத்த செகண்ட் சரி, அடுத்து இதை எப்படி சரி பண்றது அப்படின்னு யோசிங்க. உங்களுடைய அடுத்த டைரக்ஷன் அந்த பிரச்சனைக்கான தீர்வு நோக்கி தான் இருக்கணும். இப்ப நான் பேசுறது எல்லாமே வெறும் மோட்டிவேஷன் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு வலுவான அறிவியல் ஆதாரம் இருக்கு. கலிபோர்னியா யூனிவர்சிட்டியை சேர்ந்த உலக புகழ்பெற்ற உளவியல் பேராசிரியர் டாக்டர் ராபர்ட் எம்மன்ஸ் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியை பண்றாரு. அவர் நூற்றுக்கணக்கான மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள 3 பிரிவா பிரிச்சு 10 வாரங்கள் தொடர்ந்து ஒரு பரிசோதனை செய்யறாரு. ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கிறவங்க எல்லாமே புலம்புறவங்க. இவங்க எல்லாரும் வாரம் முழுக்க தங்களை எரிச்சல் ஊட்டக்கூடிய, கோபப்படுத்தக்கூடிய அல்லது தவறாக நடந்த 5 விஷயங்களை மட்டும் அவங்களோட டைரியில எழுதிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டிராஃபிக் ஜாம், அவங்களுடைய மோசமான மேனேஜர், கிளைமேட் ரொம்ப ஒஸ்டா இருக்கு, அந்த மாதிரி வெறும் நெகட்டிவ் மட்டுமே எழுதிட்டு இருப்பாங்க. 2வது குரூப்ல இருக்கிறவங்க எல்லாமே கிராட்டிடியூடா இருக்கிறவங்க, அதாவது நன்றி உணர்வு உள்ளவங்க. இவங்க கிட்ட வாரம் முழுக்க தங்களுக்கு நன்றி உணர்வை ஏற்படுத்திய அல்லது நல்ல விஷயங்களை 5 விஷயங்களை எழுத சொன்னாங்க. ஒரு நல்ல காஃபி கிடைச்சா கூட, ஒரு ஃப்ரெண்டோட உதவி கிடைச்சா, அழகான ஒரு மாலை பொழுது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தா கூட பாசிட்டிவான விஷயங்களை எழுத சொல்றாங்க. 3வது குரூப் பாத்தீங்கன்னா நடுநிலையானவர்கள். அதாவது இவங்க நல்லது கெட்டது எதையும் யோசிக்காம தினசரி நடக்கிற விஷயங்களை மட்டும் அவங்க எழுதுறாங்க. 10 வாரம் கழிச்சு அவங்களுடைய உடல்நலம், மனநலத்தை பரிசோதனை செய்யறாங்க. அந்த முடிவு இந்த உலகையே அதிர செய்தது. தினமும் புலம்பிட்டே இருந்த முதல் குரூப் ஆட்களுக்கு மன அழுத்தம், பதற்றம், கடுமையான மனசோர்வு, அதாவது டிப்ரெஷன் பல மடங்கு அதிகமானதை பார்க்க முடிஞ்சது. ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, புலம்பிய ஆட்களுக்கு உடல் ரீதியான வலிகள், தலைவலி அதிகமாயிடுச்சு. அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப மோசமா குறைஞ்சு போயிடுச்சு. ஆனா அந்த 2வது குரூப் நன்றியோட இருந்தவங்க, தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் யோசிக்கிறவங்க, மற்றவங்களோட 25% அதிக மகிழ்ச்சியோடும், நிம்மதியான தூக்கத்தோடும், ஆரோக்கியமான உடலோடும், எதிர்காலத்தை பற்றிய பெரிய நம்பிக்கையோட இருந்தாங்க. புலம்புறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமா நமக்கு தோன்றுனா கூட, அது எவ்வளவு மோசமான ஒரு விளைவை நமக்கு ஏற்படுத்துது அப்படிங்கிறதுக்கு இந்த ஆராய்ச்சி மிக சிறந்த சான்று. நீங்க வாரத்துல வெறும் 5 விஷயங்களை நினைச்சு புலம்புனா கூட உங்க உடம்பும் உங்க மனசும் எப்படி பலவீனம் ஆயிடுது அப்படிங்கறத இந்த ஆராய்ச்சி அவ்வளவு அழகா தெளிவா சொல்லியிருக்கு. புலம்புறது அப்படிங்கிறது வெறும் வார்த்தை கிடையாது. அது உங்க உடம்பையும் நிம்மதியும் அளிக்கிற ஒரு ஸ்லோ பாய்சன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கடைசியா இந்த வீடியோல நான் சொல்ல வர விஷயம் இதுதான். வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தான். இந்த அழகான வாழ்க்கையில வெறும் குறையை பத்தி பேசியோ இல்ல புலம்பிட்டே இருந்தோ உங்க காலத்தை, உங்க வாழ்க்கைய கழிச்சிடாதீங்க. உங்ககிட்ட இல்லாத விஷயங்களை நினைச்சு நீங்க அழுதுகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இருக்கிற வாழ்க்கை கூட இல்லாம பல பேர் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்க சுவாசிக்கிற காற்று, நீங்க பார்க்குற இந்த உலகம் எல்லாமே ஒரு வரம். கடந்த காலம் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. அதை உங்களால மாற்ற முடியுமானா கண்டிப்பா முடியாது. எதிர்காலம் உங்க கையில தான் இருக்கு. இத உங்களால உருவாக்க முடியும். இன்னைக்கு இந்த நிமிஷமே அந்த பழைய புலம்பலை தூக்கி போட்டுட்டீங்கன்னா ஒரு புதிய வலிமையான மனிதனா உங்களால மாற முடியும். நாம இந்த வீடியோல பார்த்த சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. எப்பவுமே புலம்பிட்டு இருக்க உங்க நண்பருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இதுவரை நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற மிக சிறந்த வீடியோ பதிவுகளை தொடர்ந்து நீங்க பார்க்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மீண்டும் ஒரு மிக சிறந்த வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர்.